மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் 4வது வாரமாக நீடித்து வரும் நிலையில் ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு அதிரடியான 15 அம்ச திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. ஒருபுறம் ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற பெயரில் ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் அணுசக்தி உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வந்தாலும், மறுபுறம் இந்த போரினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார சரிவை சீர் செய்ய தூதரக ரீதியான முயற்சிகளும் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டு இருப்பதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு ஆசிய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. இந்த இக்கட்டான சூழலில் இருந்து வெளியேறவே வாஷிங்டன் இப்போது இந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை திறந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த 15 அம்ச திட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணையில் மீண்டும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்தல், ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் பிராந்தியத்தில் நிலவும் ஏவுகணை போர் முறைகளை முடிவுக்கு கொண்டு வருதல் போன்ற முக்கியமான கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் இது குறித்து தெரிவிக்கையில், அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் தூதரக வழிகளை ஆராய்ந்து வந்தாலும் பென்டகன் நிர்ணயித்துள்ள இராணுவ இலக்குகளை எட்டும் வரை ஆபரேஷன் எபிக் பியூரி தடையின்றி தொடரும் என்று எச்சரித்துள்ளார். அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இறங்கி வராத பட்சத்தில் தாக்குதல்கள் மேலும் வலுவடையும் என்பதை அமெரிக்கா இதன் மூலம் சூசகமாக உணர்த்தியுள்ளது. இந்த மிகப்பெரிய இராணுவ மற்றும் ராஜதந்திர நகர்வில் பாகிஸ்தான் இப்போது ஒரு முக்கிய மத்தியஸ்தராக உருவெடுத்துள்ளது. பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் வாஷிங்டன் மற்றும் டெஹ்ரான் இடையிலான தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்கி வருகிறார். ஈரானிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் உள்ளிட்ட அதிகார மையங்களுடன் முனீர் தொடர்ந்து பேசி வருவதாகவும், அமெரிக்க உடனான நேரடி பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் ஒரு நடுநிலையான இடமாக செயல்பட தயார் என்றும் அவர் முன்மொழிந்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இரு நாடுகளும் சம்மதித்தால் ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தத்திற்கு பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானிய தரப்பில் இந்த பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைப்பதில் பெரும் சிக்கல் நீடிக்கிறது. போரின் தொடக்கத்திலேயே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்சத் தலைவர் கொல்லப்பட்டதால் தற்போது அங்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதில் ஒருவித குழப்பம் நிலவுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த போர் இன்னும் சில வாரங்களுக்கு தொடரும் என்று கூறியிருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானின் தற்போதைய ஆட்சியை கவிழ்ப்பதா அல்லது ஒரு சமரச உடன்படிக்கைக்கு செல்வதா என்பதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வருவதால் இந்த 15 அம்ச திட்டம் வெற்றி பெறுமா என்பது வரும் நாட்களில்தான் தெரிய வரும்.